Good morning students. Good morning students. Today we are going to see center of gravity and stability. This is lesson 2 forces and motion. What is meant by center of gravity? அதாவது புவியீர்ப்பு மையம், அதாவது ஈர்ப்பு மையம் அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, try to balance a cardboard on your fingertip. அதாவது ஒத்த விரலில் புக்கோ நோட்டோ அட்டையோ எடுத்து வச்சு நம்ம பாயிண்ட் பண்ணுறோம் இல்லையா, ஒத்த விரலில் நான் பாரு சுற்றுறேன், ஒரு விரலில் நான் வச்சுருக்கேன் பாருன்னு சொல்லி காமிக்கிறோம் இல்லையா. அந்த விரலில் வைக்கும்போது எப்படி நம்ம அந்த அட்டையை பேலன்ஸ் பண்ணுறோம்? எல்லா இடத்துல வச்சாலும் அந்த அட்டை நிற்கிதா, பேலன்ஸாக நிற்கிதா? கிடையாது. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, what do we observe there is only one point which the cardboard is balanced. அந்த கார்ட்போர்டில் ஒரு இடத்துல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஃபிங்கரை வச்சாதான் அந்த கார்ட்போர்டு பேலன்ஸ்டாக நிற்கும். அப்போது அந்த இடத்துக்கு பேர் தான் the point which the cardboard is balanced is called the center of gravity of the cardboard. அதுதான் எந்த பாயிண்டில் அந்த கார்ட்போர்டு பேலன்ஸ்டாக நிற்கிதோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், டோட்டல் புல் ஆஃப் த எர்த் அப்பியர்ஸ் டு ஆக்ட் தோ த சென்டர் ஆஃப் கிராவிட்டி. எல்லா பொருட்களுக்கும் இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். எப்படின்னா, அது அந்த பொருளினுடைய வெயிட்டை தாங்குற அளவுக்கு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட மையம் இருக்கும். அந்த மையப்புள்ளிக்கு பேர் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அதாவது புவியீர்ப்பு விசையை பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த புள்ளியை தான் நம்ம என்ன சொல்லுவோம், புவியீர்ப்பு மையம் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், வாட் இஸ் மீன் பை சென்டர் ஆஃப் கிராவிட்டி? பாருங்கள், இதுதான் அதோடைய ஆன்சர். இந்த கொஷின் ஆன்சர் கண்டிப்பாக படித்து எழுதணும். த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் த பாயிண்ட் தோ விச் த என்டையர் வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்பியர்ஸ் டு ஆக்ட். அதாவது எந்த ஒரு பொருளை நம்ம பேலன்ஸ் பண்ண எடுத்துக்கிறோமோ அந்த பொருளுடைய மொத்த வெயிட்டும் எந்த ஒரு புள்ளியில் இருக்குதோ அந்த புள்ளியை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சென்டர் ஆஃப் கிராவிட்டி. நெக்ஸ்ட்டு, ஹவு டு வி ஃபைண்ட் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட்? இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? பாருங்கள், சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபார் ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ். ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ்னால் நமக்கு தெரியும், இந்த மாதிரி ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், சர்க்கிள், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நமக்கு ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ்னு தெரியும். இது எல்லாத்துலேயுமே எப்படி இருக்கும்னா மையத்தில் இருக்கும், புவியீர்ப்பு மையம். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இதை ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Generally, the center of gravity of the geometrical shaped object lie on the geometric center of the object. அதாவது பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜாமெட்ரிக்கல் ஷேப்டு ஆப்ஜெக்ட்டுக்கு அதனுடைய மையத்தில் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபார் ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ்: வெயிட் ஆஃப் கார்ட்போர்ட், வெயிட் ஆஃப் ட்ரையாங்கிள், வெயிட் ஆஃப் டெஸ்க், வெயிட் ஆஃப் ரிங். நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் அபவுட் இர்ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ்? இர்ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ்னால் அப்பரேட்டஸ். பாருங்கள், இதில் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸில் அதனுடைய சென்டரில் இருக்கும். அதுவே இர்ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸில் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். இர்ரெகுலர் ஷேப்டு கார்டு, ஸ்ட்ரிங், நூல், பெண்டுலம் பாப், பெண்டுலம் குண்டு, ஸ்டாண்டு. மேக் 3 holes in the lamina. அதாவது அந்த லேமினாவில் 3 holes ஏற்படுத்துகிறோம். அடுத்தது, suspend the lamina from the optical pin though one of the holes as shown. Suspend the plumb line from the pin and mark the position of the plumb line on the lamina. அந்த plumb lineலேருந்து அதை தொங்க விடுறோம், இந்த நூலை கட்டி தொங்க விடுறோம். பாருங்கள், draw lines on the lamina representing the positions of the plumb line. அந்த plumb lineக்கு தகுந்த மாதிரி நம்ம லைன் போடுறோம். repeat the above steps for the ஹோல்ஸ். எல்லா ஒவ்வொரு ஹோல்ஸ்லேயும் அந்த 3 ஹோல்ஸ் சொன்னோம் இல்லையா, ஒவ்வொரு ஹோல்ஸ்லேயும் மாற்றும்போது அதனுடைய அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அப்போது லேபிள் த இன்டர்செக்ஷன் ஆஃப் த 3 lines ஆஸ் எக்ஸ், த பொசிஷன் ஆஃப் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த லாமினா. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இர்ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸில் ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிட்டு 3 ஓட்டை போட்டோம். அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டையிலேருந்து தொங்க விட்டோம், அதுலேருந்து நம்ம கோடு போட்டுக்கிட்டோம். இதுலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிட்டோம். அடுத்தது இன்னொரு ஓட்டையிலேருந்து தொங்க விடுறோம், அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிட்டோம். அடுத்து 3வது ஓட்டையிலேருந்து தொங்க விடுறோம், அடுத்து அதில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிட்டோம். அந்த 3 லைனும் எங்கே மீட் பண்ணுதோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அந்த பொருளினுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி. பாருங்கள், மீட்டர் ரூல்.
The ruler is an equilibrium when supported at its center of gravity. அந்த ஈக்லிபிரியம் சமநிலை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபார் எ ரெகுலர் ஆப்ஜெக்ட் such as uniform meter rule, the center of gravity is at the center of the object. When the object is supported at the point, it will be balanced. If it is supported at any other point, it will topple. பார்த்தீங்களா, இது மாதிரி கவிழ்ந்துரும். எங்கே வந்து அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி கரெக்டாக இருக்கோ அங்கே ஸ்டேபிளாக நிற்கும். இல்லை அப்படின்னா அது கவிழ்ந்துரும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலான்னா ஸ்டெபிலிட்டி பார்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா இந்த டெஃபினிஷன் வாட் இஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, இந்த டெஃபினிஷனும் இது வந்து ஒரு 5 மார்க் கொஷின். டிட்டர்மினேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ், இர்ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ்னுடைய இது ஒரு டீட்டெயில்டு கொஷின். இதுலேருந்து இது வரைக்கும் அதோடைய ஆன்சர். இதை படித்து எழுதுங்க. அடுத்தது இந்த ட்ராயிங் போடணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.